நம்முடைய ஆச்சரியமூட்டும் இயற்கையில நாம பட்டாம்பூச்சிகள மாதிரியே ஒரு நொடி நின்னு ரசிக்கக்கூடிய கண்ணை கவரும் அழகான ஒல்லியான பறக்கும் பூச்சி தனியன்கள்னா அது கண்டிப்பா தும்பிகளா தான் இருக்கும். இவற்ற தட்டாரப்பூச்சி அல்லது தட்டாம்பூச்சின்னு கூட சொல்லுவாங்க. இந்த தும்பிகள் பெரும்பாலும் நீர்நிலைகளுக்கு அருகில் தான் காணப்படும். இத்தட்டான்களினோட உடல் கண்ணை கவரும் நிறத்திலும் மெல்லிய கம்பி போல நீண்டும் இருக்கும். தட்டார பூச்சிகளுக்கு 4 ரெக்கைகள் உண்டு. இவை வளைய போலவும் மிக மிக மெல்லிய கண்ணாடி போன்ற ஒளி ஊடுருவும் படலமாகவும் இருக்கு. இந்த மெல்லிய ரெக்கைகளைக் கொண்டே அவை 80 முதல் 100 கிலோமீட்டர் விரைவில் பறப்பதாகவும் ஆண்டிற்கு 8000 கிலோமீட்டர் தொலைவுக்கு பறக்கக்கூடியதாகவும் இருக்குன்னு உயிரியலாளர்கள் எண்ணியிருந்த நிலையில 2016ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வெளியான ப்ளோஸ் ஒன் என்ற இதழின் ஆய்வறிக்கையின்படி தும்பிகள் சுமார் 14,000 முதல் 18,000 கிலோமீட்டர் வரை பறக்கக்கூடியவைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த தட்டான்களைப் போலவே ஆனா இன்னும் மெல்லிய உடல் கொண்டதை ஊசித்தட்டான் அல்லது ஊசித்தும்பின்னு பிறிதொரு உள்வரிசையும் உண்டு. உலகில் தட்டான் ஊசித்தட்டான் பூச்சிகளில ஏறத்தாழ 6,000 வகைகள் இருக்கு. இந்தியாவுல மட்டும் சுமார் 503 தட்டான் இனங்கள் இதுவரை பதிவு செய்யப்பட்டிருக்கு. இவைகள் 325 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே வாழ்ந்து வரும் ஒரு உயிரினம்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இந்த தும்பிகளால மனிதர்களுக்கு எந்த பாதிப்பும் வருவது கிடையாது. தும்பிகளை பார்த்தாலே ஹெலிகாப்டரின் தோற்றம் இருக்கும். நீங்க அதை கண்டிப்பா கவனிச்சிருப்பீங்க. ஏன்னா ஹெலிகாப்டர் வடிவமைக்கிறதுக்கு முக்கியமான காரணமா இருந்ததே இந்த தும்பிகள் தான். டைனோசர் காலத்துல வாழ்ந்த 2 அடிக்கும் மேல் நீளமாக வளரும் தும்பிகளை கிரிஃபின் ஃபிளைஸ்ன்னு உயிரியலாளர்கள் சொல்றாங்க. மற்ற பூச்சிகளுடன் ஒப்பிடுகையில தும்பிகளுக்கு நல்ல கண் பார்வை இருக்கு. கிட்டத்தட்ட 360 டிகிரி கோணத்துல அவைகளால பார்க்க முடியும். அது மட்டும் இல்லைங்க, மனிதர்களை விட அதிக நிறங்களையும் தும்பிகளால பார்க்க முடியும். ஏன்னா அதனுடைய கண்களில 28,000 லென்ஸுகள் இருக்காம். இந்த தும்பிகளை பிடிச்சு ஒரு சிறிய கல்லை தூக்க வச்சதும் அதுல ஒரு நூலை கட்டி பறக்க விட்டதெல்லாம் ஒரு காலம். தட்டான் தாழ பறந்தா மழை வரும்னு சொல்லுவாங்க. இப்ப நல்ல மழையும் இல்ல, தட்டானும் இல்ல. இயற்கையை ரசிக்கிறது மட்டும் இல்லாம அதை பாதுகாக்கவும் செய்யணும். ஏன்னா நம்முடைய இயற்கை எப்பவுமே ஒரு அழகான ஆச்சரியம்தான். Holidays nale, adu namma GT Holidays da.